ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹாரர் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். மலையாளத்தில் சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு இந்த படம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நாராயணங்கிற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா நல்ல மாந்திரிகம் தந்திரிகம்லாம் தெரிஞ்சவர். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் இவர் அந்த பிஸ்னஸ்குள்ளேயே நுழையாமல் இவர் தனியாக ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில். இவங்க அம்மா கூட கேட்பாங்க, உங்கள் அப்பாவுக்கு இந்த சக்தி உனக்கும் கண்டிப்பாக இருக்கும், நீ ஏன் அதெல்லாம் வீணாக்குற, இதுக்கு நீயும் வர வேண்டியதானப்போ உங்கள் அப்பா பண்ண மாதிரின்னு கேட்கும்போது, இல்லைம்மா வேணாம், நான் அதுலேருந்து ஒதுங்கி இருக்கணும்னே ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நாராயணன்னு சொல்கிறாரு. இப்படி நாராயணன் ஒரு நாள் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஃபோன் கால் வருது. என்னடான்னு சொல்லிட்டு இவரும் பதறி அடிச்சுட்டு போய் பார்த்தா இவருக்கு பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு கிணத்துல விழுந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட பாடியை எடுத்து பார்த்தா ஒரு மாதிரி விகாரமாக இருக்குது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வெள்ளையாகி. இவர் அந்த சூசைட் பண்ணி இறந்து போன பொண்ணோட வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் இல்லையா, இவரும் கூட மாட இருந்து அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறாரு. இது இறந்து பொண்ணோட தம்பி. இப்படி சீனை கட் பண்ணால் ஒரு பிரம்மாண்டமான வீடை காட்டுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வீடு. அந்த வீட்டில் இருக்கிறது நம்ம ஹீரோ மட்டும்தாங்க. இவங்க அப்பா ஒரு பெரிய இன்டீரியர் டிசைனர், அமெரிக்காவில் தான் இருக்கார். ஹீரோக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்குது. ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட நைட்டு பார்ட்டி பண்ணிவிட்டு நைட்டு நல்லா தூங்குறாரு. காலைல ஏந்திரிச்சோடனே ஒரு கால் வருது. என்னடான்னு பார்த்தா இந்த மாதிரி நாராயணனோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க தான் மெயின் லீடு. நான் ஹீரோயினே சொல்லிக்கிறேன். அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவும் கொஞ்ச நாள் டேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு வற்புறுத்தி இருப்பா. ஹீரோக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சும்மா ஜாலியாக தான் பழகியிருந்திருப்பார். கல்யாணம்னு வற்புறுத்துறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இடையில ஒரு 3 மாதம் 2 பேருக்குள்ளேயும் டச்சே இருந்திருக்காது. அந்த இறந்து போன பொண்ணுமே காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காது. இப்போ ஹீரோக்கு அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு அவங்க வீட்டில் போய் விசாரிச்சுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு துக்கான சிரிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாரு. போய் பார்த்தா கரெக்டாக நாராயணன் தான் நிற்கிறாரு. நாராயண்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. நாராயணன் நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, இல்லை அந்த பொண்ணு கூட நாங்கள் கூட படித்தவங்கன்னு சொல்லுவோம். சரி வாங்க தம்பி உள்ளே அழைச்சிட்டு போய் அவங்க அம்மா அப்பா தம்பியெல்லாம் காட்டுறேன்னு சொல்லிட்டு நாராயணன் தான் ஹீரோட ஃப்ரெண்டையும் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாரு. நாராயண் கிட்ட ஹீரோ விசாரிக்கிறாரு, என்னாச்சு, ஏன் அந்த பொண்ணு திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு கேட்கும்போது, தெரில தம்பி, எனக்கும் என்னன்னு தெரில, நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப சோகத்தில் இருக்காங்க, பேசக்கூட முடியல. சரி அவன் தம்பியாவது பார்த்து பேசலாமேன்னு சொல்லிட்டு தம்பியை போய் பார்த்து பேசுகிறாரு. ஹீரோயினோட தம்பியுமே பயங்கரமாக அழுகுறான். அக்கா நல்லா தான் இருந்தாங்க, ஏன் திடீர்னு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். ஹீரோவும் ஆறுதல் சொல்லிட்டு அந்த இறந்து போனாங்க இல்லையா ஹீரோயின், அவங்க ரூமை போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு சுற்றி முற்றி. அவங்க ஒரு பரதநாட்டிய டான்ஸர் போல், ஃபோட்டோலாம் நிறையா மாட்டி வச்சுருக்காங்க. அப்படி இவர் யதார்த்தமாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு டேபிளில் ஹேர் கிளிப்லாம் நிறையா இருக்கும். அதில் இவர் அவங்க ஞாபகத்தமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் கிளிப்பை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராரு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு அவர் ரூமில் தான் வச்சுருக்காரு. வச்சு முடிச்சுட்டு நைட்டு எப்போதும் போல் சாப்பிட்டுட்டு இவர் படுக்கலாமேன்னு போகிறாரு. இவர் இந்த வீட்டில் தனியாக தான் இருக்கார். ஒரு செக்யூரிட்டி, அப்புறம் சமைக்கிறதுக்கு ஒரு குக்கு இருப்பாங்க. அவங்க நைட்டு தங்க மாட்டாங்க, சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. இவர் தூங்கும்போது ஏதோ ஒரு அமானுஷ்யமான சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. சலங்க சவுண்ட்லாம் புதுசாக கேட்குது. என்னடா இது புதுசாக சலங்க சவுண்ட்லாம் இருக்குது, யாரா இந்த நேரத்தில் வந்திருப்பான்னு சொல்லிட்டு இவரும் முழிச்சு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. யாரும் இருக்க மாதிரி தெரில. சரின்னு மறுபடியும் படுத்து தூங்குறாரு. பார்த்தா யாரோ தலையை கோதுற மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாரு. இவருக்கு பயமாக தாங்கலை, யாராவது புதுசாக ஆளுங்க இது வந்துட்டாங்களா வீட்டுக்குள்ளேன்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறாரு. யாரையும் காணாதனால இவரும் படுத்து தூங்குறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் இப்போ நம்ம நாராயணனை தான் காட்டுறாங்க. நாராயணன் அவங்க அம்மா எப்போதும் போல் சொல்கிற மாதிரியே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை போல், அதனால் அம்மாவுக்கு தேவையான தைலம்லாம் தேய்ச்சி விட்டுட்டு இருக்காரு. நீ எப்போதும் போல் அப்பா செய்கிற வேலையும் அப்பப்போ பாருப்பான்னு தான் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாராயணன் அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக சரிம்மா பார்க்குறம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கிடையில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அடுத்த நாள் நைட்டு வந்துடுது. ஹீரோ எப்போதும் போல் வழக்கம் போல் சாப்பிட்டுட்டு போய் படுக்கிறாரு. அப்போ தான் இவருக்கு ஒரு ஞாபகம் வருது. தலையை நேற்று நைட்டு யாரோ கோதின மாதிரி இருந்துச்சு இல்லையா, அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோ வீட்டுக்குள்ளே அந்த இறந்து பொண்ணோட ஆன்மாவை ஃபீல் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கப்போ கூட அந்த பொண்ணுக்கு ஹீரோவோட ஹேர் ஸ்டைல்னால் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அவங்க ஹீரோவோட தலையை கோதிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு தான் அதெல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு கடுப்பில் இவர் என்ன பண்ணுறாரு, முடியெல்லாம் வெட்டிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா மறுபடியும் சலங்க சவுண்டு கேட்குது. ஹீரோவை திடீர்னு யாரோ அட்டாக் பண்ணுறாங்க, கழுத்து நெரிக்கிறாங்க. அதை தடுக்க முயற்சி பண்ணுறவரோட கையையும் கடிக்கிறாங்க.
ஐயய்யோ! ஹீரோக்கு ஏதாவது ஆயிரப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் பயந்துகிட்டு இருந்தா, இவரு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. ரூம்குள்ள போயாவது கதவ சாத்திக்கலான்னு நெனைக்கிறாரு போல. படிக்கட்டில ஏறும்போது மறுபடியும் அந்த பேய் சர்ருன்னு கீழ இழுத்து விடுது. இதில அவருக்கு பயங்கரமா அடிபட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. விடிய காலைல அந்த வாட்ச்மேனும் சமைக்கிற அம்மாவும் தான் வந்து ஹீரோ இந்த மாரி மயங்கி கிடக்கிறத பார்த்து அவர எழுப்பிவிட்டு சோஃபால உட்கார வச்சு, பத்தாததுக்கு ஹீரோட அப்பாக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இத முழிச்சு பார்த்த ஹீரோவ எதுக்கு அப்பாக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் திட்டுறாரு. பத்தாததுக்கு எக்கச்சக்கமான காயம்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் இவரே டிஞ்சர் போடுறாரு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகாம. கரெக்ட்டா அதே நேரத்தில ஹீரோட அப்பாவும் கால் பண்ண, "என்னாச்சுடா? ஏன் இப்படி மயங்கி கிடந்தியாமேன்னு?" கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சமாளிக்கிறாரு. ஹீரோவோட அப்பாவும், "ஹீரோ நீ சீக்கிரம் அமெரிக்காவுக்கு வாடா, ஏன்டா அங்க தனியா கிடந்து கஷ்டப்படுற? இங்க வந்து ஆஃபீஸ்ல இருக்க வேலையெல்லாம் நீ பார்த்துக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, ஹீரோவுமே சரி சரிங்கிறாரு. இதுக்கிடையில ஹீரோவுக்கு நாராயண பத்தின ஹிஸ்ட்ரிலாம் தெரியும். அவங்க அப்பா எவ்வளோ பெரிய மந்திரவாதிங்கிறதும் தெரியும். இதனால நாராயணன போய் தான் நேரா பேசுறாரு. இந்த மாரி அந்த பொண்ணோட வீட்டுக்கு போனேன் நானு. அங்க அவ ஞாபகார்த்தமா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சேன். அந்த கிளிப்ப என்னைக்கு என் வீட்ல எடுத்து வந்து வச்சேனோ, அதுலேருந்தே கொஞ்சம் அமானுஷ்யமா இருக்கு. இத நான் வேற யார்ட்டயும் சொன்னா என்னை நம்ப கூடவே மாட்டாங்க. அந்த பொண்ணோட ஆன்மா என் வீட்ல தான் இருக்கோங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குன்னு சொல்றாரு. நீங்க தான் எனக்கு எப்படியாவது அவங்க அம்மா அப்பாட்ட பேசி ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கும்போது, நாராயணன் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு இறந்து இன்னும் 3 நாள் தானே ஆகுது. அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய காரியம்லாம் செஞ்சா அந்த பொண்ணோட ஆன்மா போயிரும். நான் அவங்க அம்மா அப்பாட்ட பேசி சீக்கிரம் அந்த செய்ய வேண்டிய காரியத்த செய்ய சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணனும் கிளம்புறாரு. இங்க ஹீரோவும் ஒரு பக்கம் நம்ம அப்பா சொல்ற மாரியே அமெரிக்காக்கே போயிரலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நாராயணனுமே போய் ஹீரோனோட வீட்ல பேசுறாரு. "சீக்கிரம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. எப்படியும் உங்க பொண்ணு இறந்துட்டா திரும்ப போறதில்ல. இதே நினச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காம செய்ய வேண்டிய காரியத்த செஞ்சு அந்த பொண்ணு நிம்மதியா ஆத்மா சாந்தி அடைய பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்ட்டையும் சொல்லிடுறாரு. இத பத்தி ஹீரோக்குமே சொல்றாரு. கூடிய சீக்கிரம் அவங்க அந்த சடங்கெல்லாம் பண்ணிருவாங்க. உனக்கு எந்த கவலையும் இருக்காதுன்னு சொல்றாரு. அதே மாரி இந்த பொண்ணோட வீட்ல இருக்கவங்களும் அந்த பொண்ணுக்கு தேவையான சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஹீரோவுமே இத தூரத்துலேருந்து பார்க்குறாரு. ஏன்னா நாராயணன் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இந்த ஆத்தங்கரையில தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, இவரும் அத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்பாடா இனிமே எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நினச்சிட்டு நிம்மதியா வீட்டுக்கு வராரு. பத்தாததுக்கு அந்த பொண்ணோட தம்பிக்குமே ஃபோன் பண்ணி பேசுவாரு. "நீ ஃப்ரீயா இருந்தீன்னா என் வீட்டுக்கு வா, உன்ட்ட பேசணும்னு" சொல்லிட்டு தான் கூப்பிடுறாரு. ஏன்னா அந்த பையன் ரொம்ப கஷ்டத்துல இருப்பான் அக்கா இல்லாதனால. ஏதாவது நம்மளால பேசி ஆறுதல் கொடுத்துட்டு அவனுக்கு தேவையான காசு ஏதாவது கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் அவன் தம்பிய வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாரு ஹீரோவும். அதே மாரி வீட்ல பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்ட்டா அந்த இறந்து போன பொண்ணோட தம்பியும் வீட்டுக்கு வரான். ஹீரோவுமே அவன தனியா கூப்பிட்டுட்டு போய் மேல உட்கார வச்சு பேசுறாரு. ஏதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஊத்தி குடுக்குறாரு. அந்த பையன் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுகுறான். சரி ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு இவரும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. "உன்னோட நம்பர் குடு, நான் உனக்கு ஜிபேல பணம் அனுப்புறேன். சும்மா செலவுக்கு வச்சுக்கோன்னு" சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, "எனக்கு காசெல்லாம் வேணாம். எனக்கு எங்க அக்கா தான் வேணுங்கிற" மாரி அந்த பையன் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கான். அப்ப ஹீரோக்கு மறுபடியும் அந்த சலங்க சவுண்டு கேட்குது. என்னடா இது? அதான் செய்ய வேண்டிய சடங்குலாம் செஞ்சுட்டாங்க. அப்புறம் என்ன இன்னும் அந்த ஆத்மா போகாம இங்கேயே இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சவுண்டு ஒரு பக்கம் பார்த்தா, திடீர்னு ஒரு ஃபோர்ஸா அந்த மாடிப்படி ஓரமா நின்னு அழுதுகிட்டு இருந்த அவனோட தம்பியோட சட்டைய பிடிச்சி இழுக்குது. இத ஹீரோவும் சுதாரிச்சிடுறாரு. அவன மாடியிலேருந்து தள்ளி விட்டு தான் அந்த ஆத்மா கொல்லப் போகுதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு தம்பிய பிடிக்க போவான். இருந்தாலுமே அவன் மாடிப்படியிலேருந்து கீழ விழுந்து அவனோட 2 காலும் உடைஞ்சு பயங்கரமா தலையில அடிபட்டு மயங்கி போயிடுறான். நல்ல வேளை உயிருக்கு எதுவும் ஆகல. ஆனா 2 காலும் பயங்கரமா முறிஞ்சு போச்சு. உடனே ஹாஸ்பிட்டல்லையும் வந்து சேர்த்துடுறான். அந்த பையனோட ஃபேமிலியும் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. நாராயணும் ஹீரோவை பார்த்துட்டு, "நீ இனிமே இங்க இருக்க வேணாம். சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் கிளம்புன்னு" சொல்லிட்டு ஹீரோவ அனுப்புறாங்க. ஹீரோவும் பயத்தோடயே ஒரு மாரி வீட்டுக்கு போறாரு. என்னடா இது? அந்த ஆன்மா போயிருக்கும்னு பார்த்தா இன்னமும் இருக்கேன்னு சொல்லிட்டு. இதில நான் சொல்றத விட இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் அவ்வளோ திகிலா இருக்கும். டைம் இருந்தா கண்டிப்பா அந்த படத்த பாருங்க. ஹீரோ வீட்டுக்கு போறாரு. எப்போதும் போல குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. மறுபடியும் இவருக்கு சலங்க சவுண்டு கேட்குது. இந்த தடவ கொஞ்சம் ஆக்ரோஷமாவே இருக்கு. இவர போட்டு கன்னாபின்னான்னு அடிக்குது. ஹீரோ இதுவரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தாருன்னா, இவர் ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? அந்த பொண்ணோட ஆன்மா தான் இந்த வீட்ல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இப்போ ஒரு உருவம் அவர் கண்ணுக்கு தெரியுது. ஒல்லியா ஒரு ஒரு ஆணோட உடம்பு அங்க தெரியுது. அந்த ஆன்மா நடந்து போறது இவரால ஃபீல் பண்ண முடியுது. அந்த உருவத்தையும் மொத தடவையா இப்பதான் அவர் பார்க்குறாரு. அடுத்த நாள் காலைல விடிஞ்ச உடனே நாராயணனை தான் பார்க்க வராரு. "நான் இவ்வளோ நாளா அங்க இருந்தது நான் லவ் பண்ண பொண்ணோட ஆன்மான்னு நினைச்சேன். ஆனா அந்த வீட்ல இருக்கிறது ஒரு பையனோட ஆன்மான்னு நேத்து நான் பார்த்தேன்" அப்படின்னு சொன்னோன்னே நாராயணுக்குமே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. நாராயண் ஹீரோ கிட்ட விசாரிக்கிறாரு. "நீங்க இருந்த வீட்ல இதுக்கு முன்னாடி யாராவது இருந்தாங்களான்னு?"
இருக்கீங்களான்னு கேட்குறாரு. இல்லை, நாங்கள் தான் இந்த வீட்டே கட்டினோம், எங்கள் அப்பா தான் எனக்காக இதை டிசைன் பண்ணி பார்த்து பார்த்து கட்டினாரு, இந்த வீடு கட்டினதுலேருந்து நான் தான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படிங்கும்போது நாராயணனும் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ இந்த வீட்டில் இந்த ஆன்மா இல்லை, ஓ மூலியமாக தான் அந்த வீட்டுக்குள்ளே இப்போ புதுசாக அது வந்திருக்கு. அநேகமாக நீ அவங்க வீட்டிலேருந்து ஒரு கிளிப்பு எடுத்துகிட்டு வந்தது இல்லையா, அந்த பொண்ணோட கிளிப்பு, அது மூலியமாக தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கும். நீ இனிமேல் வீட்டுக்குள்ளே போகாத, கொஞ்ச நாளைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட கிளிப்பு நீ உங்கள் வீட்டில் வச்சுருக்கேன்னு சொன்ன இல்லையா, அதையும் எடுத்துகிட்டு வா, நம்ம இறந்து போன அந்த பொண்ணோட ரூமில் போய் பார்ப்போம், அந்த பொண்ணோட ரூம்லேயே இந்த கிளிப்பையும் வச்சுருவோன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அதே மாதிரி ஹீரோவும் அவங்க வீட்டிலேருந்து அந்த கிளிப்பை எடுத்து வந்துடுறாங்க. இப்போ நாராயணனும் ஹீரோவும் சேர்ந்து அந்த இறந்து போன பொண்ணோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அந்த பொண்ணோட ரூம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு பரதநாட்டிய டான்ஸர்னு சொன்னா இல்லையா, அந்த பொண்ணோட சலங்கை காணாமல் போயிருக்கு. ஸோ இந்த சலங்கை காணாமல் போயிருக்குன்னா இதை எடுத்தவங்க தான் ஏதாவது பண்ணியிருந்துருக்கணும். ஒருவேளை அவங்க அந்த சலங்கை வச்சு ஏதோ மாந்திரிகம் கீந்திரிகம் பண்ணி இந்த பொண்ணு மேலே ஏதாவது ஏவி விட்டு இந்த பொண்ணை கொண்டுட்டாங்களா என்னன்னு தெரில. இப்போ அந்த கிளிப்பை நீ எடுத்துகிட்டு போனனால அந்த பேய் உன் வீட்டுக்கு வந்துருச்சான்னு தெரில. நம்ம அதை முதல்ல விசாரிக்கணும். ஒருவேளை இல்லைன்னா இந்த பொண்ணு வேற யாரையாவது லவ் பண்ணி அந்த பையனும் இறந்து போய் இந்த பொண்ணு கூட சுற்றுறானான்னு தெரில, அதையும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு பரதநாட்டிய கிளாஸ் போயிட்டுருப்பா. அந்த கிளாஸுக்கு போய் விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் யாரும் இல்லைன்னு அந்த டீச்சரும் சொல்கிறாங்க. சரி, க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரையாவது விசாரிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடுற இன்னொரு பொண்ணை விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணுமே அவருக்கு அந்த பொண்ணு இறந்து போன பொண்ணுக்கு எந்த பையன் கூடயுமே பழக்கம் இல்லை சார், அவள் வீடு உண்டு கிளாஸ் உண்டுன்னு வருவா அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது மறந்துருக்கிறது போகிறீங்கன்னு சொல்லி ஞாபகப்படுத்தி பார்க்க சொல்ல, அப்போ தான் இவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. நானும் அவளும் ஒரு தடவை மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜெராக்ஸ் கடையில் ஒதுங்கணும். அன்னையிலேருந்து தெரில, அந்த ஜெராக்ஸ் கடைக்காரன் 2-3 நாள் ஹீரோயினே ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். அவன் பார்க்க கொஞ்சம் ஒல்லியாக இருப்பான், சுருட்ட முடியாக இருக்கும். கொஞ்ச நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். நான் கூட அவள்கிட்ட சொன்னேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்டின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அவனை ஆளே காணோம். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி வரவே இல்லைன்னு சொல்லவும், சரின்னா அந்த ஜெராக்ஸ் கடைக்கு இவங்க 2 பேரும் போகிறாங்க. இந்த கடையில் ஒல்லியாக சுருட்ட முடியோட ஒரு பையன் வேலை பார்த்தானான்னு சொல்லிட்டு அந்த ஜெராக்ஸ் கடை ஓனர்கிட்ட கேட்கும்போது, ஆமாம் சார், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், அவன் பேர் பிலிப்புன்னு சொல்கிறாரு. அவனோட அட்ரஸ்க்கு இது ஏதாவது கிடைக்குமா சார்னு கேட்கும்போது, அட்ரஸ்லாம் தெரில சார், அவன் கொஞ்ச நாள் இங்கே வேலை பார்த்தான், அதுக்கப்புறம் வேலைக்கு வரதில்லை, என்னன்னு விசாரித்தான், அவன் வந்து அப்ராட் போயிட்டு தான் சொல்கிறாங்க. அவன் ஃபோன் நம்பர் வேணால் இருக்குது, அதை வேணால் நான் தரேன். அவன் இந்த ஜெராக்ஸ் கடைக்கு வர மாதிரியே இந்த ஏரியாவில் இருக்க சர்ச்சுக்கும் டெய்லி போவான். என்னை விட அந்த ஃபாதருக்கு அவனை பற்றி நல்லா தெரியும், நீங்கள் வேணால் அந்த ஃபாதரை போய் பாருங்கன்னு சொல்கிறாரு. டெய்லி அடுத்த நாள் ஹீரோவும் நாராயணனும் அந்த இறந்து போன பொண்ணோட வீட்டில் ஒரு அம்மா வேலைக்கார அம்மாவாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் ஏதாவது விசாரித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் விசாரித்தா, எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு எந்த பையனோடையும் பழக்கம் இல்லை தம்பி, ஆனால் அந்த பொண்ணு இறந்து போனதை நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி விகாரமாக இருந்துச்சு இல்லையா, அவங்க குடும்பத்துக்கு ஏதோ சாபம்னு நினைக்கிறேன், அதனால தான் அந்த பொண்ணோட தம்பி கூட இப்படி அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்குறான்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவும் நாராயணனும் அந்த ஃபாதரை போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஜெராக்ஸ் கடையில் பிலிப்புன்னு ஒரு பையன் வேலை பார்த்தான ஃபாதர், அவங்கள பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது ஃபாதருமே சொல்கிறாரு, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், சர்ச்சுக்கு வந்து டெய்லியும் பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவனோட வீட்டு அட்ரஸ் தெரியுமான்னு கேட்கும்போது வீட்டு அட்ரஸ் தெரியுமேன்னு சொல்லிட்டு ஃபாதரும் ஒரு அட்ரஸ் எழுதி கொடுக்குறாரு. பத்தாயிரத்துக்கு அவன் ஃபோட்டோக்கு இது ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நாராயணன் கேட்குறாரு. நாராயணமே அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில ஹீரோ எங்கே போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாராயணன் ஃபாதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ ஹீரோ வந்து நான் வேலைக்கார அம்மாவிட்ட போய் மறுபடியும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு விசாரிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் தனியாக அந்த வேலைக்கார அம்மா வீட்டுக்கு போகிறாரு. அந்த வேலைக்கார அம்மாட்ட போய் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ரூம் பூட்டி இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. ஸோ அந்த வேலைக்கார அம்மாட்ட கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமான்னு கேட்கும்போது அந்த அம்மா கிச்சனுக்கு போயிடுறாங்க. இவரும் அந்த பூட்டி இருக்க ரூமை போய் திறந்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாரு. ரூமில் ஒரு ஃபோட்டோ மாட்டியிருக்கு. அந்த ஃபோட்டோவில் பிலிப்போட ஃபோட்டோ இருக்குது. அதே சேம் டைம் ஃபாதருமே பிலிப்போட ஃபோட்டோவை நம்ம நாராயண்கிட்ட கேட்டோடனே அவருக்கு பக்குன்னு ஆகுது. ஏன்னா பிலிப்புங்கிறது யாருன்னு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அந்த ஹீரோயின் வீட்டில் வேலை பார்த்த வேலைக்கார அம்மாவோட பையன் தான் இதுன்னு நம்ம நாராயணுக்கு தெரியுது. ஸோ அந்த வேலைக்கார அம்மா வீட்டுக்கு தான் ஹீரோ தனியாக போயிருக்காரு இல்லையா, அந்த அம்மா இவனை ஏதாவது பண்ணிட போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக இவர் சர்ச்சிலேருந்து வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் அந்த வேலைக்கார அம்மா வீட்டில் இருக்க ஹீரோ வந்து பூட்டியிருக்க ஒரு ரூமை திறந்துக்கிட்டு உள்ளே போய் பார்த்தாரு இல்லையா, அங்கே போய் பார்த்தா பயங்கர ஷாக்கு. ஹீரோயின் யூஸ் பண்ண நிறையா திங்ஸு அந்த ரூமில் இருக்க ஒரு டேபிளில் இருக்குது. அப்புறம் என்னென்னமோ மந்திரம்லாம் எழுதி பேப்பரில் ஒட்டி அந்த ரூம் ஃபுல்லாக இருக்குது. கட்டிலில் யாரோ படுத்திருக்க மாதிரி இருக்குது. மேலே ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இவரும் எடுத்து பார்த்தா
அந்த ஜெராக்ஸ் கடையில வேலை பார்த்த பிலிப்புங்கிறவன் கேன்சர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இறந்து போயிருக்கான். அவனோட உடம்ப அவங்க புதைக்காம அடக்கம் பண்ணாம ஏதோ மாந்திரிகம் தந்திரிகம்லாம் செஞ்சு அவனை அப்படியே கட்டில்ல போட்டிருக்காங்க. பத்தாயிரத்துக்கு ஹீரோயின் வீட்டில் வந்து ஒரு சலங்கை காணாமல் போயிருக்கோம் இல்லையா, அந்த சலங்கையை கூட இவங்க அந்த பையன் காலில் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இதையுமே ஹீரோ பார்த்து ஷாக்காகி நின்றுட்டு இருக்கும்போதே அந்த அம்மா வேகமாக பின்னாடி வந்து ஒரு கட்டை எடுத்து ஹீரோட தலையிலே அடிச்சிடுறாங்க. இங்கே நாராயண் ஒரு பக்கம் ஹீரோவை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரம்மா வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த வேலைக்காரம்மா வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே சிக்னல் கட் ஆயிடுது. வெளியில் இருக்க யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியாது. அப்படி சிக்னல் கிடைக்க முடியாத ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்க ஏரியாவில் தான் அந்த வேலைக்காரம்மாவோட வீடும் இருக்குது. இங்கே நாராயணனும் அந்த வேலைக்காரம்மா வீட்டுக்கு வந்துடுறாரு. பார்த்தா ஹீரோ தலையில் அடித்து மயக்கமாக்கிட்டாங்க இல்லையா, அவர் அதே இடத்துல புதைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக இந்த அம்மா குழி தோண்டிட்டு இருக்காங்க. இந்த அம்மா இவங்க கண்ணில் படாமல் எப்படியோ நாராயணன் உள்ளே போய் ஹீரோவை எழுப்பி விட்டுட்டு இருக்காரு. அப்போ தாங்க நாராயணனும் பார்க்குறாரு பிலிப்போட பாடி இப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தாங்க அந்த பாட்டி வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, இறந்து போன அந்த ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்த்த பிலிப்புங்கிற பையனுக்கு ஹீரோயின் மேலே ரொம்ப நாளாக கண்ணு. ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். ஹீரோயினும் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் நடந்துருந்துருப்பாங்க. இதுக்கிடையில தான் கேன்சர் வந்து இறந்து போயிருப்பான். ஸோ நம்ம பையனே இறந்து போயிட்டா நம்ம பையன் ஆசைப்படுற பொண்ணையும் இவன் கூட சேர்த்து அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து சலங்கையை திருடிட்டு வந்து இவனோட காலில் கட்டி இவங்க ஒரு மாந்திரிகம்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாந்திரிகத்தினால தான் அந்த பொண்ணு பேயால் அட்டாக் பண்ணப்பட்டு இறந்து போயிருக்கா. இந்த நேரத்தில் ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கு தேவையான கிளிப்பை எடுத்துகிட்டு போய் அவன் வீட்டில் வைக்கவும் இந்த அன்மா நேராக ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இது பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தாங்கிறது தெரிய வருது. நாராயணன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த பையன் காலில் கட்டியிருக்க சலங்கையை முதல்ல அவுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் நாராயணன் சலங்கையை அவுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த வேலைக்கார அம்மா ஹீரோவை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ வேலைக்கார அம்மாவை சமாளிச்சுட்டு இருக்க டயத்தில் நம்ம எப்படியாவது சலங்கையை அவுத்துடணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் சலங்கையை அவுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தா ரூம் கதவு தானாகவே மூடுது. அந்த ஆன்மா இந்த வீட்டுக்குள்ளே வந்துருச்சு போல் நாராயணனோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு பக்கம் எப்படியோ அந்த அம்மாவை அடித்து தள்ளி போட்டுட்டு அந்த ரூமை திறந்துட்டு ஹீரோ உள்ளே வராரு. இங்கே ஒரு பக்கம் நாராயணன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இவர் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து இந்த சலங்கையை அவுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ டைட்டாக இறுக்கமாக இருக்குது. அதனால் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து 2 காலையும் வெட்டி அங்கே எரிஞ்சு இருக்க அடுப்பில் தூக்கி போட்டுடுறாரு. அந்த கால் எரிஞ்சு அந்த சலங்கை தனியாக பிரிஞ்சு வந்தோடனே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வேகமாக கூரையை பொத்துக்கிட்டு வெளில போகுது. இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்த அந்த ஆன்மா ஒரு வழியாக வெளில போயிடுச்சு, சாந்தி அடைச்சிருச்சு, காத்தோட காத்தா கரைஞ்சிருச்சுன்னு இப்போ தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி வருது. அதுக்கப்புறம் இந்த பாடியை இத்தனை மாதமாக ஒரு ரூமில் போட்டு வச்சுருந்தாங்களே அந்த ரூமும் கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிக்குது. அந்த பாடியும் கொஞ்சம் கொஞ்சமாக எரியுது. ஹீரோனோட திங்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்து வச்சு மந்திரம் கிந்திரம்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, எல்லாம் சேர்ந்து மொத்தமாக அந்த வீடே எரிய போகுது. ஹீரோவுக்கு மனசு கேட்கல. அந்த வயசான அம்மா இன்னும் ஃபீல் பண்ணிவிட்டு அந்த நெருப்புக்குள்ளேயே கிடக்குறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களை காப்பாற்றலாமேன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி எப்படியோ அந்த வேலைக்கார அம்மாவையும் காப்பாற்றி வெளில கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்பாடா இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக இருக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ எப்போதும் போல் வீட்டுக்கு போகிறாரு. இவரோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு நம்ம ஃபாரினே நாளைக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கும்போது இவரோட பெட்டில் யாரோ உட்காந்துருக்க மாதிரி இவருக்கு ஒரு ஃபீலிங்கு. சரி பெட்ஷீட்டை அப்படியே மேலே வீசி பார்த்தா பெட்டில் யாரோ உட்காந்துருக்காங்க, கண்ணுக்கு தெரியாத உருவம். இதை பார்த்தவருக்கு பக்குன்னு ஆகுது. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து இந்த படத்தை முடிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை எல்லோரும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா அவ்வளோ ஹாரராக எடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு சீனும் அப்படி பயமுடுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த படம் மலையாளத்தில் மட்டும்தான் இருக்கும், சப்டைட்டிலோடு நீங்கள் பார்க்கலாம். டைலாக்லாம் புரியுற மாதிரியே தான் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலோட அப்டேட் அடுத்தடுத்து அதில் வந்துக்கிட்டே இருக்கும்.